ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் மாடிப்படி ஏறுறது சரியாக தவறா அப்படின்னு பார்க்க போகிறோங்க. கொஞ்சம் பேர் ஏறலான்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் ஏறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எது உண்மை, எது கரெக்டுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்ப காலத்தோட ஆரம்ப நிலைகளில் நீங்கள் உங்கள் உடலுக்கு தேவையான சரிசம அளவு உங்கள் எடை தாங்கக்கூடுங்க. அதாவது வயிறு குட்டியாக இருக்கும், நம்ம எப்பயும் இருக்கிற வெயிட்டு தான் இருப்போம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாட்கள் அதிகரிக்க கர்ப்பிணி பெண்கள் மனதில் ஒரு பயம் வரும். அதாவது மாடிப்படி ஏறும்பொழுது ஒருவேளை விழுந்துருவோமோ, ஏதாவது தடிக்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் உடலோட மைய ஈர்ப்பு விசை இருக்கு இல்லையா, அது மாடியில் ஏறும்போது உங்களை இழுக்குங்க. இதனால் உங்களுக்கு தடுமாற அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க மாடிப்படி ஏற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. 37வது வாரத்துக்கு அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க இடுப்பு எலும்புக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போ உங்களால் மாடிப்படி ஏறும்பொழுது ரொம்பவே சிரமமாக இருக்கும், இறங்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப்புக்கு வேணும். ஹஸ்பண்டோ இல்லைனா வேறு யாராவது பெரியவங்களையோ பிடிச்சிட்டு தான் நீங்கள் இறங்கணும். அதே மாதிரி இறங்கும்போது மூச்சு விட்டபடி மெதுவாக இறங்குங்க. கர்ப்பிணி பெண்கள் பொதுவாக மாடிப்படி ஏறுறதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஓகே, எதனால் நம்ம ஏறக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூச்சு விடுறதுல ரொம்ப சிரமப்படுவாங்க. மாடிப்படி ஏறும்போது நம்மளுக்கு அதிகமாக எனர்ஜி தேவைப்படும், அப்புறம் மூச்சு இறைக்கும். இந்த மாதிரி மூச்சு இறக்கும்போது அதுக்கு வயிற்றில் இருக்க குழந்தைக்கு ஒரு விதமான பய உணர்வை ஏற்படுத்துமா. அதே மாதிரி தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிறதும் கொஞ்சம் சிரமம்னு சொல்கிறாங்க. ஸோ மூச்சு விடுறதுல பிரச்சனை. இரண்டாவது, தடுமாற அதிக வாய்ப்பு இருக்குங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, வெயிட்டு அதிகமாக நம்மளோட மைய ஈர்ப்பு விசை கொஞ்சம் மாறக்கூடும். அதனால் கவனமாக இல்லைன்னா தடுக்கி விழ வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏறதை தவிர்க்கணும். மூன்றாவது பார்த்திங்கன்னா முதுகில் அழுத்தம் ஏற்படுங்க. கர்ப்ப காலத்தின் போது உங்கள் முதுகு பகுதியை யாரோ அழுத்துற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுவும் மாடிப்படி ஏறும்போது நல்லாவே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். யாரோ பின்னால் இருந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் அழுத்தம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இந்த 3 காரணங்களால் தான் மாடிப்படி ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஓகே, நீங்கள் ஏறியே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் சில பேருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரில் கூட வீடு இருக்கலாம். அவங்க எந்த மாதிரி தவிர்க்கணும், எப்போ தவிர்க்கணும்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது ரத்தம் வர்ற மாதிரி ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாடிப்படி ஏறக்கூடாது. ரெண்டாவது, இடுப்பு பிடிப்பு இருக்குது இல்லைனா ஹார்மோன் லெவலில் ஏதாவது பிரச்சனை இருக்குனாலும் மாடிப்படி ஏறாதீங்க. மூணாவது, நீரிழிவு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும். நாலாவது, கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருந்தாலும். அஞ்சாவது, தலை சுற்றல் பிரச்சனை இருக்குது, ரெட்டை குழந்தைகளை நீங்கள் சுமக்கிறீங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உங்கள் வயிற்றில் இருக்காங்க, இல்லைனா உயர் ரத்த அழுத்தம் இல்லை குறைந்த ரத்த அழுத்தம் கர்ப்ப காலத்தில் உங்களுக்கு இருக்குது. டாக்டர்ஸ் சில பேரை பெட் ரெஸ்ட் இருக்க சொல்லியிருப்பாங்க. இந்த 8 காரணங்கள் இருக்கிறவங்க கண்டிப்பாக மாடிப்படி ஏறவே கூடாதுங்க. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற பெண்கள் ஏறலாம். ஏறும்போது கவனமாக இருக்கணும். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாடிப்படி ஏறதுனால இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் சில பேர் மாடிப்படி தான் ஏறி ஆகணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக பார்த்து போங்க. சில பேர் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வாக்கிங் போகிறதுக்கெலாம் மேலே போவாங்க. இப்போ நான்லாம் அப்படி தான், வெளியில் வாக்கிங் போக முடியாது. ஸோ நம்ம வீட்டு மாடிப்படியில் போகிறப்போ கொஞ்சம் கவனமாக மேலே ஏறிட்டு மேலேயே நீங்கள் ஒரு 1/2 hour வாக்கிங் போயிட்டு வரலாம். மற்றபடி இந்த 8 காரணங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்க மட்டும் கண்டிப்பாக மாடிப்படி ஏறவே கூடாதுங்க. ரிஸ்க் எடுக்காதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவாக கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்றவங்க மாடிப்படி ஏறலாம், பிரச்சனை இல்லை, கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி நம்ம சொன்ன 8 காரணங்கள் இருக்கிறவங்க கண்டிப்பாக மாடிப்படி ஏறதை தவிர்த்துடுங்க. வாக்கிங் போகிறதும் நல்லது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.